வணக்கம். நேதாஜி மார்க்கெட் பல்பொருள் அங்காடி வணிக சங்க தலைவராக நான் கடந்த 2 ஆண்டுகளாக பொறுப்பேற்று வருகிறேன். நேதாஜி மார்க்கெட் என்பது 750 கடைகள், 300 தரைக்கடைகள் என 1000க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளது. 5000 குடும்பங்களின் வாழ்வாதாரம் இருக்கிற நேதாஜி மார்க்கெட் வேலூர் மாநகராட்சிக்கு மிகப்பெரிய ஒரு நிதி ஆதாரமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட மாநகராட்சி இன்று அருகே 3 டாஸ்மாக் கடை இருப்பதால் ரவுடிகளின் கூடாரமாகவும் வழிப்பறி கொள்ளை போன்ற சம்பவம் நடக்கிறது. மழைக்காலிலே மழைநீர் தேங்கி கிடைக்கிறது. அது மட்டுமில்லாமல் குப்பைகள் மலை போல் தேங்கி கிடைக்கிறது. நேதாஜி மார்க்கெட் என்பது 100 வருஷம் பாரம்பரியமிக்க மார்க்கெட். அந்த மார்க்கெட்டை குடிமராமத்து செய்து விரைவிலே அந்த மார்க்கெட்டை சீர் செய்ய வேண்டும். இரண்டால் ஆல் இன் ஒன் பிளேஸ் என்று சொல்லக்கூடிய அனைத்து பொருட்களும் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தான் நேதாஜி மார்க்கெட். காய்கறி, பழக்கடை, பூக்கடை, மளிகை கடை, ஹோட்டல் எல்லாம் அனைத்து பொருட்களும் மக்களுக்கு எளிய முறையில் கிடைக்கும் நேதாஜி மார்க்கெட்டுக்கு உள்ளே வருவதற்கு அச்சமாக இருக்கிறது. காரணம் டாஸ்மாக் கடைகள் ரவுடிகள் அட்டகாசம். காவல்துறை பலமுறை புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. உடனடியாக நேதாஜி மார்க்கெட் மீது அரசு தனி கவனம் செலுத்தி அங்கு வியாபாரிகளுக்கு நல்லது செய்து கொடுத்தால் மக்களுக்கும் எங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதேபோன்று ஆன்லைன் வர்த்தகத்திற்கு தடை விதிக்க வேண்டும். இகாம், கியூகாம் போன்ற வர்த்தகம் தடை விதித்து ஆன்லைன் வர்த்தகத்தை முறைப்படுத்த வேண்டும். சிறு வணிகர்கள் பாதிக்கின்ற வகையில் புரட்சித்துறை அம்மா அவர்கள் எவ்வாறு நாங்கள் அந்நிய நேரடி முறையை தடுத்தார்களோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை தடுத்து சிறுவணிகளை காக்க வேண்டும் என்பது நேதாஜி மார்க்கெட் வணிகர் சங்கம் சார்பாக ஒரு கோரிக்கையை தலைவரிடத்தில் கொடுத்திருக்கிறோம். வருகின்ற ஆட்சி நிச்சயமாக ஐயாவுடைய ஆட்சியாக இருக்கும். வணிகர்களுக்கு நல்லது செய்வார் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.